கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து, புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்து, புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய களஞ்சியம் நிரம்பி வழியும். கையின் கிரியில ஆசீர்வதிக்கும் போது நம்ம குடும்பத்துக்குள்ளே சகல காரியத்திலேயும் ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம எந்த தேசத்துல இருக்கிறோமோ அந்த தேசத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதுதான் அந்த தேசத்துக்குள்ள நாம் செழிப்பாக இருக்க முடியும். யாரெல்லாம் புதிய நாளுக்காக வாக்குத்தத்தங்களோடு இணைந்திருக்கிறீங்களோ, இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரோட நடக்கணும். என் கூட கர்த்தர் வந்தால் சகல விதமான ஆசீர்வாதம். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையிலே கையின் கீழில் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்புவார். நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ அந்த தேசத்துல உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க. அப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய சந்ததி ஆசீர்வதிங்க, என்னுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க, என்னுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்கன்னு கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சியங்கள் நிரப்பி, அவனுடைய பாத்திரம் நிரப்பி, அவனுடைய பண்டசால் நிரப்பி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தால நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா குடும்பமும் கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிறைவடையட்டும். இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்கள் பிள்ளைகள் வேலடைத்து கர்த்தர் பாதுகாங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவேன். துதிகன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. காட் பிளஸ் யூ.